வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய உணவுப் பொருள் தாங்க எள்ளு. ஆனால் அந்த சிறிய எள்ளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எந்த வகையான எள்ளா இருந்தாலும் உடலுக்கு சக்தி, எலும்புகளுக்கு வலிமை, இதயத்திற்கு பாதுகாப்பு, சருமத்திற்கு பொலிவு அப்படின்னு எண்ணற்ற நன்மைகளை வழங்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே எள்ளை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் தினமும் எள்ளு சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். எள்ளு சாப்பிட்டால் உடலில் நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்கலாம். அதிசயம் 1, எலும்புகளை இரும்பு போல பலப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் கால்சியம் மிக அதிக அளவில் இருக்குது. 100 கிராம் எள்ளில் பாலை விட பல மடங்கு கால்சியம் நிறைஞ்சிருக்குது. நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க, பாலில் தான் அதிக அளவில் கால்சியம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு பால் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் கால்சியம் சத்துக்காக வலுக்கட்டாயமாக குடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நீங்கள் இன்னுமே அந்த பாலை தவிர்த்துட்டு, சிலருக்கெல்லாம் பால் குடித்தா ஒவ்வாமையாகும், அவங்க செரிமான பிரச்சனையாகும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளையே தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன்னா பாலை விட பல மடங்குங்க, 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, பல மடங்கு எள்ளில் கால்சியம் இருக்குது. ஸோ எள்ளை எடுத்தீங்கன்னா எலும்பு பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், பல் ஆரோக்கியம் மேம்படும், வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அபாயமும் குறைக்கப்படும். முக்கியமாக குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு சிறந்த. ஏன் குறிப்பாக 40 வயது பெண்களை சொல்கிறோம்னா, 40 வயதை எட்டின பெண்களுக்கு தான் மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நடக்குங்க. அதாவது பீரியட்ஸ் நிற்கும். மாதம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் நின்று போயிடும். ஸோ அது நிற்கும் போது உடலில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறும். ஹார்மோன் சேஞ்ச் நிறையாவே ஏற்படும். இதனால் அவங்களுக்கு உடலில் கால்சியம் சத்து குறைஞ்சு எலும்புகள் பலவீனம் ஏற்படும். இதனால் உடல் சோர்வு, நடக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் எள்ளை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ எள்ளை எடுக்க எடுக்க உங்களுடைய எலும்புகள் இரும்பு போல வலுவாக்கப்படும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். அடுத்து 2வது அதிசயம் என்னென்னா, உடலுக்கு குதிரை பலம் தரக்கூடியதுங்க எள்ளு. எள்ளில் புரதம், நல்ல கொழுப்பு, இரும்புச்சத்து, மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் உடலுக்கு நீண்ட நேர சக்தியை வழங்குறதுக்கு பயன்படுது. காலையில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த நாள் முழுக்க சோர்வே இருக்காது. அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்கள் எல்லா வேலைகளையுமே நீங்களே ஈஸியாக முடிச்சிடலாம். முக்கியமாக உடல் உழைப்பு அதிகம் செய்கிறவங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி வேணுங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கடின வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எனர்ஜி எள்ளில் கிடைக்கிது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சாப்பிட்டா போதும், நீங்கள் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அந்த நாளை நீங்கள் தொடங்கலாம். அடுத்த 3வது அதிசயம் என்னென்னா, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுதுங்க. ஏன்னா இது இரத்த சோகை எதனால் வருதுன்னா, இரும்பு சத்து குறைபாடுனால தான் இரத்த சோகை வருது. ஆனால் எள்ளில் இரும்பு சத்து, காப்பர் இது 2மே இருக்குது. இது 2மே இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால் தலை சுற்றுதல், உடல் பலவீனம், உடலுக்கு புத்துணர்ச்சி எல்லாமே கிடைக்கும். கருப்பு எள்ளில் இந்த சத்து மிக அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு தான் அதிக சத்துக்கள் கொண்டது. உங்களுக்கு எந்த எள்ளு அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கிறங்க. முடிஞ்ச அளவுக்கு கருப்பு எள்ளையை பயன்படுத்த பாருங்கள்.
அடுத்து 4வது அதிசயம், இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. இதனால கெட்ட கொழுப்பான எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு குறைக்கப்படுது. நல்ல கொழுப்பு HDL வந்து உடல்ல அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. அதே மாதிரி இரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. இதனால இதயம் சார்ந்த நோய் வர்றதுக்கான அபாயம் குறைக்கப்படுது. ஸோ உங்கள் இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அப்படின்னா எள்ளை வந்து நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். அடுத்து 5வது அதிசயம் என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எள்ளு உதவியாக இருக்குது. ஏன்னா எள்ளில் மெக்னீஷியம் அதிகமாகவே இருக்குது. இதனால ரத்த நாளங்களை தளர்க்கிறதுக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அதிகமாக உப்பு போட்டு சாப்பிட்றத நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. அது கூடவே நீங்கள் எள்ளையும் பயன்படுத்த ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வது அதிசயம், சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. இதனால் சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. அதாவது வயதான காலத்தில் வரும்ல சுருக்கங்கள், இப்போல்லாம் 30-35 வயதுலேயே லைட்டாக சுருக்கம் வர ஆரம்பிச்சிருது சிலருடைய முகத்துலலாம். ஏன்னா 30 வயதுலேயே அந்த கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி குறைய ஆரம்பிச்சோன்னா சுருக்கங்கள்லாம் வருது. ஸோ இந்த சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. சருமத்தை ரொம்பவுமே மென்மையாக வச்சுக்கிறதுக்கும் இயற்கையாகவே பளபளப்பை கொடுக்கறதுக்கும் எள்ளு பயன்படுது. தினமும் சிறிதளவு எள்ளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது சருமம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து 7வது அதிசயம் என்னன்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய சிங்க், இரும்புச்சத்து, விட்டமின் இ இது எல்லாமே சேர்ந்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் முடி வேர்கள் வந்து பலப்படுத்தப்படுது, முடி உதிர்தல் குறைக்கப்படுது. முன்கூட்டியே வரக்கூடிய இளநரை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு எள்ளு பயன்படுது. அதே மாதிரி முதுமையில் வரக்கூடிய அந்த இளநரையும் தாமதப்படுத்தப்படுது. ஸோ எள்ளு கூட நீங்கள் சிறிதளவு வெல்லத்தை சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து 8வது அதிசயம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுதுங்க. குறிப்பாக வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அடிக்கடி செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே வரும். ஸோ அவங்க எள்ளை உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது அதிசயம் என்னன்னா, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு எள்ளு வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. பெண்களுக்கு எள்ளுங்கிறது ஒரு அருமையான உணவுங்க. இதில் கால்சியம், இரும்புச்சத்து, நல்ல கொழுப்பு இதெல்லாம் இருக்குதுல்ல, இதனால் ஹார்மோனை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னென்னா நிறைய பிரச்சனை வரும். தைராய்டு, ஒபெசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும். பிசிஓடினா என்னென்னா நீர்க்கட்டி வயிற்றில் வரக்கூடியது. இதனால் பெண்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சாப்பிட்டாவே போதுங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக எள்ளு இருக்குது. அடுத்து 10வது அதிசயம் என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய பல்வேறு தாதுக்களும் அது கூட இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுதுங்க. சிலருக்கெல்லாம் அடிக்கடி காய்ச்சல் வரும், அது எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். உடல் வந்து பாதுகாப்பு திறன் வந்து மேம்பட ஆரம்பிச்சிடும். உடல் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ உங்கள் உடலில் சோர்வு இருக்குது, சிலர்லாம் வந்து எப்போவுமே டயர்டாகவே இருப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் எள்ளை எடுக்க நல்ல ஒரு மாற்றம் உடலில் தெரிய ஆரம்பிக்கும். எள்ளை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஏன்னா சரியான முறையில் சாப்பிட்டாதான் அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்தை நம்ம உடலால் உறிஞ்சி கொள்ள முடியும். ஸோ எள்ளை பலவிதமான மெத்தடில் சாப்பிட்லாம், அதை நம்ம பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை நீங்கள் வறுத்து தினமும் சாப்பிட்லாம். ஸோ டெய்லி வறுக்க முடியாது, அதனால் நீங்கள் 1 மாதத்திற்கு தேவையான எள்ளை வந்து நீங்கள் வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டு நீங்கள் வறுத்ததை அப்படியே நேராக சாப்பிடலாம். இல்லைன்னா
இல்லைன்னா வறுத்த எள்ளு கூட சிறிதளவு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா வெல்லத்தில் இரும்பு சத்து இருக்குது, எள்ளில் இரும்பு சத்து இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்டிப்பு பலன்கள் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எடுத்து வாயில் போட்டு மெல்ல முடியல, சரி பல் பிரச்சனைலாம் சிலருக்கு இருக்கும், அவங்களனா பவுடர் பண்ணி டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க, 1 டேபிள் ஸ்பூன். குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தினமும் ஒரு எள்ளு உருண்டை வந்து கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா எள்ளை வந்து சாலடு, ஸ்மூத்தி இந்த மாதிரி உணவுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சட்னி வடிவிலையும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க சரியான முறை. இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு எள்ளு எவ்வளவு அளவு எடுக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்க வேணாம். அதுவே ரொம்பவே போதுமானது. அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்பசம், கலோரி அதிகமாகி உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து எள்ளு வந்து அதிக கலோரி கொண்ட ஒரு உணவு. அதனால் அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவோடு எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருங்க. நண்பர்களே, எள்ளுங்கிறது ஒரு சாதாரண உணவே கிடையாது. அது ஒரு அற்புதமான உணவுங்க. இனிமே நீங்கள் உணவில் எடுத்துக்கிறங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.